கண்ணியமானவர்களை, மழையை தாழ்வனும் அவன்தான், நிப்பாற்றுவதும் அவன்தான். என்ன காலம் வந்தாலும் வெள்ளந்தான் விரட்டும் பருவாயில்லை, சூறாவளிதான் விரட்டும் பருவாயில்லை, இடி மின்னல் தான் விரட்டும் பருவாயில்லை, தஜ்ஜால் தான் விரட்டும் பருவாயில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் விரட்டும் பருவாயில்லை, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் விரட்டும் பருவாயில்லை. உலகம் இரண்டாக பிளந்தாலும் கண்ணியமானவர்களே, எங்களுடைய தொடர்பை விட்டுவிடக் கூடாது. என்னுடைய உங்களுடைய இந்த முஸ்லிம் சமூகத்துடைய தொடர்பு யார் மீது இருக்க வேண்டும் தெரியுமா? படைத்தரவுளான மீனோட தொடர்பு இருக்க வேண்டும். அன்பானவர்களை, படைத்தவன் சொல்லுகிறான் நான் மழையை தாரது, படைத்தவன் சொல்லுகிறான் கடலை பிளக்க வைக்கக்கூடியது நான், படைத்தவன் சொல்லுகிறான் கடல் 10 மண்டு, படைத்தவன் சொல்லுகிறான் பூமி அதிர்ச்சி வரும் என்று படைத்தவன் சொல்லுகிறான். அன்பானவர்களே, என்னதான் விரட்டும் பரவாயில்லை, ஆனா மனிதனுடைய தொடர்பு சீராக வேண்டும், மனிதனுடைய நெருக்கம் சீராக வேண்டும், மனிதனுடைய இபாதத் கூட வேண்டும், மனிதனுடைய துஆ கூட வேண்டும், மனிதனுடைய இஸ்திக்ஃபார் கூட வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக வேண்டுமா? நீ என்னை அழைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குவதற்காக வேண்டி தந்த ஒன்றுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி குர்ஆன்ல பிரம்மாண்டமான ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை உள்ளடக்கிய ஒரு சூரா பக்ரா. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதப்படக்கூடிய ஒரு சூரா தான் ஆயத்துல் குர்சி. வரலாறு தொழுகைக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய அவ்வாறுகள்ல 300 கொடியிருக்கு ஆயத்துல் குர்சி. கண்ணியமானவர்களை, என்னத்தை கொடியிருக்கு ஆயத்துல் குர்சி? ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் 10 விடயங்களை பேசுகிறான். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்த ஒரு ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் வேற எதையும் சொல்லல, படைத்தவரை அல்லாஹ் சொல்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் தன்னை பற்றி பேசின ஒரு சூரா இக்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத். அதே மாதிரி ஒரு ஆயத்து தான் சூரா பக்ராவில் இருக்கு ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி அல்லாஹ் 10 விடயங்களை தெளிவுபடுத்துகிறான். நீ என்னை நெருங்க வேண்டுமா? ஆயத்துல் குர்சியை ஓது. அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய காலம்தான் இது. கண்ணியமானவர்களே, ஆயத்துல் குர்சிக்கு மாத்திரம் ஏராளமான சிறப்பு, ஏராளமான சிறப்பு. அல்லாஹ்வுடைய 2 சிம்மாசனங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று ஆரிஷ், இரண்டாவது குர்சி. அரிசிக்கு பக்கத்தில் 1000 நாட்காலிகள் இருக்கிறது, குர்சிக்கு பக்கத்தில் 1000 நாட்காலிகள் இருக்கிறது. அந்த 1000 நாட்காலிகள்ல 1000 மலக்குகள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குர்சிக்கு பக்கத்தில் 1000 நாட்காலி, 1000 குடும்பம், 1000 கதிரை இருக்கிறது. அதிலேயும் 1000 மலக்குகள் இருக்கிறார்கள். இந்த மலக்குகள் ஏன் இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் ஆயத்துல் குர்சியை ஓதும் போது அவனுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்தில் மலக்குகளை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆயத்துல் குர்சி இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரா ஆயத்துல் குர்சி. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யார் தெரியுமா? ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபீ துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபீ நிம்மத்தில்லாஹி இல ஸலாத்தில் உக்ரா. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால, பரலான தொழுகைக்கு பின்னால இந்த ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறது. அடுத்த பரலான தொழுகை வாரத்துக்கு இடையில இவருக்கு நிம்மத்தில்லா
அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறாரே, இது இரண்டாவது சிறப்பை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சிறப்பை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மேலே சொன்ன ஹதீஸ், இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யார் தெரியுமா? உமாமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க, மன் கர ஆயத்துல் குர்சி ஃபீ ظهر كل صلاة مكتوبة لم يمنعه من دخول الجنة إلا الموت. கண்ணியமானவர்களே, இவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு திறவுண்டு இருக்கும். அது என்கிற திற தெரியுமா? அதுதான் மவுத்துடைய திற. எப்ப அந்த மனிதன் மவுத்தாகிறானோ அடுத்த கணம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். அடுத்த கணம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். என்ன காரணம்? ஆயத்துல் குர்சியை ஓதுவதுதான்.